தாராபுரம் நகரப்பகுதி மக்களுக்கு வணக்கம். வருகின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலிலே ஈரோடு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற இந்திய கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளர் KE பிரகாஷ் அவர்களுக்கு ஏன் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்பதை சில கருத்துக்களை கடந்த 2021 முதல் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டது. 10 ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படவில்லை. ஆனால் 2022 உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த நடத்தப்பட்ட பின்பு இந்த திராவிட மாடல் ஆட்சியின் மூலியமாக மாண்புமிகு தளபதி அவர்கள், மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு சின்னவர் அவர்களினுடைய வழிகாட்டுதலின் பேரிலும் எங்கள் திருப்பூர் மாவட்டத்தை உருவாக்கி கொடுத்த மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் மு. சாமிநாதன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலும், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு கயல்விழி செல்வராஜ் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலும், அண்ணன் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆற்றல்மிகு செயலாளர் இல்லா பத்மநாபன் அவர்களுடைய ஆலோசனைப்படியும் சீரும் சிறப்புமாக இந்த 2022 மார்ச் நாளில் பதவியேற்று இன்று வரை தாராபுரம் நகராட்சிக்கு திராவிட மாடல் ஆட்சியின் மூலியமாக என்ன சொல்லி வாக்கு கேட்டோமோ அதற்கு மேலே செய்துவிட்டோம். இன்னும் சொன்னதையும் செய்கின்றோம், சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 5.5 கோடி செலவில் தாராபுரம் நகராட்சிக்கு புதிய பஸ் நிலையம் அமைத்து அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, தாராபுரம் 1916ஆம் ஆண்டு நகராட்சியாக உருவாக்கப்பட்டு 1984ஆம் ஆண்டு முதல்நிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. மாண்புமிகு தளபதி அவர்கள், அண்ணன் மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்களுடைய ஆலோசனைப்படியும் வழிகாட்டுதலின் பேரிலும் தாராபுரம் நகராட்சி 2022 தேர்வுநிலை நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு மக்களுக்கு நல பல திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, 2022 இன்று 2024 வரைக்கு 30 வார்டுகளிலும் ஏறக்குறைய 50 கோடிக்கு மேலான நலத்திட்டங்களை செய்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால், மார்க்கெட்டுக்கு புதிய தினசரி மார்க்கெட்டு 2.5 கோடி ரூபாய்க்கு, ஏறக்குறைய 2.5 கோடி ரூபாய்க்கு தினசரி மார்க்கெட்டு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, புதியதாக தார் சாலைகள், அனைத்து பகுதிகளிலுமே தார் சாலைகள் 5.5 கோடி ரூபாய் நிதியில் தார் சாலைகள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. பழுதடைந்த அனைத்து மழைநீர் வடிகால்களும் சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, குடிநீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ற நிலை மாறி தினமும் குடிநீர் விநியோகம் தினமும் 110 லிட்டர் வீதம் தினமும் ஒவ்வொரு மனிதருக்கும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 350 ஆழ்குழாய் கிணறுகள் மூலம் தாராபுரம் நகராட்சியில் தினமும் பற்றாக்குறையே இல்லாத விநியோகம் செய்து கொண்டிருக்கிறது, தண்ணீர் விநியோகம் செய்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, மக்களை தேடி மருத்துவம், அது இல்லாமல் உங்களுக்கு தாராபுரத்தினுடைய அனைத்து கழிவு நீர்களும் தாராபுரத்தின் மத்தியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற ராஜ வாய்க்காலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, வந்து சேர்ந்தடைகிறது. அந்த ராஜ வாய்க்கால் மாசுபட்டு அருகில் இருக்கிற மக்களுக்கு மிகவும் தொற்று ஏற்படுகின்ற வண்ணமும், அதே போல அருகில் இருக்கின்ற விவசாயத்திலே கலந்து அது விவசாயமும் கலப்படமாகின்ற சூழல் ஏற்பட்டிருந்தது. அதை போக்கின்ற விதமாக மாண்புமிகு தளபதி அவர்களிடம் கோரிக்கை வைத்த போது நகராட்சி நிர்வாகத்திற்கு 24.347 கோடி ரூபாய் ஒதுக்கி தாராபுரம் நகராட்சிக்கு தூய்மையான நகராட்சியாக உருவாக்குவதற்கு எங்களுக்கு நிதி ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். அது வந்தவுடன் உங்களுக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் என்று சொன்னார். அந்த 1000 ரூபாயில் அனைத்து குடும்ப மகளிரும் அனுபவித்திருக்கிறார்கள், இலவச பேருந்து அனுபவித்திருக்கிறார்கள். அதுபோல் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பல இளம்பெண்கள் பல படிப்புகளை கல்விகளை தன்னை ஒடுக்கப்பட்ட சமுதாயம் மேம்பாட்டுக்கு பயன்படுகிறது. நான் முதல்வன் திட்டம், அதே போல தமிழ் புதல்வன் திட்டம், இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்றால் தாராபுர நகரப்பகுதி மக்கள் அனைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அன்புக்குரிய அண்ணன் KE பிரகாஷ் அவர்களுக்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். உங்கள் வெற்றி தொடர வேண்டும். உங்களுக்காக வீடு தேடி வருகிறோம். உங்களுக்காக தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்ய நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.